மல்டிப்ளிகேஷன் ஆஃப் இன்டீஜர்ஸ், தமிழில் முழுக்களின் பெருக்கல் அப்படின்னு சொல்லுவோம். ப்ளஸ்ஸும் மைனஸும் கலந்தா மாதிரியான நம்பர்ஸை கொடுத்துட்டு மல்டிப்ளை பண்ணணும்னா எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், -5 இன்ட்டு -3 இன்ட்டு 2 இன்ட்டு -1. இதில் மைனஸ் நம்பர்ஸுன்றது -5, -3 அண்ட் -1. ஸோ எத்தனை நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்குது? டோட்டலாக 3 நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்குது. 3ன்றது ஆட் நம்பர், அதாவது தமிழில் ஒற்றை எண்ணுன்னு சொல்வோம். கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது மைனஸ் ஆட் நம்பரில் வந்ததுன்னா கம்பல்சரியாக ஃபைனல் ஆன்சர் என்னதில் தான் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக தான் இருக்கும். ஸோ அப்போது -5 இன்ட்டு -3 இன்ட்டு 2 இன்ட்டு -1ஓட ஆன்சர் பார்த்தீங்கன்னா -30. அடுத்த எக்ஸாம்பிள், -2 இன்ட்டு -10 இன்ட்டு -1 இன்ட்டு -5. இதில் எத்தனை நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4. 4ன்றது ஈவன் நம்பராக இருக்கும். ஸோ அப்போது தமிழில் இரட்டை எண்ணுன்னு சொல்கிறோம். கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது ஈவன் நம்பரில் மைனஸ் வந்ததுன்னா கம்பல்சரி ஃபைனல் ஆன்சர் என்னவாக தான் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ அப்போது -2 இன்ட்டு -10 இன்ட்டு -1 இன்ட்டு -5ஓட ஆன்சர் பார்த்தீங்கன்னா +100. இன்டீஜர்ஸை எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுன்றதை பார்த்தோம். ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், தெளிவாக யோசிப்பீங்க. புரிஞ்சு படிங்க, பிடிச்சி படிங்க. வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு கான்செப்டோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ.